குட் மார்னிங். வெல்கம் டு டே 5 ஆஃப் மை நவம்பர் 30 டே சேலஞ்ச். இன்றைக்கி வந்து நவம்பர் 5 வெனஸ்டே மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எந்திரிச்சு கஷ்டப்பட்டு கிளம்பிட்டேன். சாப்பிட்டெல்லாம் டைம் இல்லை, கிளம்ப தான் டைம் இருந்துச்சு. பஸ்ஸுக்கு வந்து கரெக்டாக ஒரு 1 மினிட் முன்னாடி தான் போய் ஸ்டாப்பில் நின்னேன். பஸ் தேங்க்ஃபுல்லி ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்துச்சு. ஸோ அதனால் கரெக்டாக பஸ்ஸில் ஏறியாச்சு. ஸோ பஸ்ஸில் ஏறிட்டு படிக்கலாம் இல்லை இன்றைக்கி, சும்மா பாட்டு கேட்டுட்டு தான் நான் வந்து போனேன். ஸோ காலேஜ் ரீச் ஆனதுக்கப்புறமா நான் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். 2 கிளாஸுமே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பீரியட் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு லன்ச் ஹவர் வரும். ஸோ லன்ச் ஹவர் ஃப்ரெண்ட்ஸோடு போய் மெஸ்ஸில் என்ன சாப்பாடு ப்ரொவைட் பண்ணாங்களோ அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பேக் டு கிளாஸ். அதுக்கப்புறமாவும் எங்களுக்கு 3 லெக்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த 3 லெக்சர்ஸையும் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பஸ் வந்து பிடிச்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பஸ் பிடிச்சிட்டேன். ஸோ பஸ் பிடிச்சிட்டு திரும்பி வரும்போது ஒரு சன்செட் இருந்துச்சு. ரொம்ப நேரமாக அந்த சன்செட்டை வீடியோ எடுக்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன். அவ்வளோ அழகாக வீடியோ வரல, பட் சன்செட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் அப்புறமா வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 6:02 நான் பஸ்ஸில் தான் இருந்தேன். நான் வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆச்சு. அம்மா கால் பண்ணி நான் சமைச்சு வச்சுருக்கேன் வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்தது உடனே அம்மா சமைச்சு வச்சுருந்தாங்க. ஸோ வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அம்மா செஞ்சு வச்சதை சாப்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறமா உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு உட்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிஏயில் இருக்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். நான் வந்து டேபிளில் உட்காரல, பெட்டில் தான் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். லேப்டாப் அதுக்கப்புறமா படிக்கிறதுக்கு எனக்கு எப்போவுமே ஸ்க்ரிபிள் பண்ணி படிப்பேன். ஸோ ஸ்க்ரிபிள் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர், ஒரு பென்னு அண்ட் அதுக்கப்புறமா லேப்டாப், இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு படிக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டேன். ஸோ யூனிட் 3 and 4 இது ரெண்டுமே இருக்குது. யூனிட் 3 படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூனிட் 3 எடுத்து வச்சு கொஞ்சம் டாபிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஜோராக மழை. ஃபர்ஸ்ட் மழை அவ்வளோ இல்லை, மழையே இல்லை. அண்ட் நான் படிச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ மழை, இடி மின்னல்னு கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே இன்டென்சிட்டி அப்படியே அதிகமாகிட்டே இருந்துச்சு. இடி மின்னல் வேறு மின்னிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா சரி போதும் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு மறுபடியும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அப்படியே சாஞ்சிட்டே படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். அப்படியே படிச்சுக்கிட்டே தூங்கிட்டேன். லேப்டாப் அப்படியே புக்கு எல்லாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா அம்மா வந்து எதுக்கு இப்படி தூங்கிட்டு இருக்க, ஒழுங்காக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி அம்மா தான் லேப்டாப் புக் எல்லாம் எடுத்து வச்சாங்க. நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். எந்த டாபிக் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தானோ அப்படியே படிச்சுக்கிட்டே தூங்கிட்டேன். அண்ட் அதோட அவ்வளோதான், அந்த டே அப்படியே முடிச்சாச்சு. கண்டினியூலாம் பண்ணல, அப்படியே படுத்து தூங்கிட்டு டே முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் டே 5. டே 6ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.